வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ராமன் எத்தனை ராமனிடை. வனத்திலே வழிப்போக்கர்களை கொள்ளெடுத்து வாழ்ந்த ஒரு வேடுவன். அவனுக்கு அவனது அறிவை அறிந்து தெய்வத்தை உணரச் செய்து இராமாயணம் என்ற இதிகாசத்தை உலகுக்கு தர வேண்டும் என்ற கருத்தில் நாரதர் ஒரு நாள் அவனை சந்தித்து அவனது சிந்தனையை தூண்டிவிடுவதற்கான கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அதை கொண்டு அந்த வேடுவனின் அறிவு சிந்தனை செய்தது. அதன் விளைவாக வேடுவன் வால்மீகி மகரிஷி என்ற பெருமையை அடைந்தான். நமக்கு இராமாயணம் என்றொரு ஞான வழியை திறந்து வைத்தான். அதன்படி ராம் என்ற மந்திரச் சொல்லின் உட்பொருளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது ராம் என்ற சொல்லில் ரா என்பது உயிர்மெய் எழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து. என்ன குறிப்பு என்றால், மெய் என்ற உடலும் உயிரும் இணைந்த மனிதன் தன் மனமுடுங்கி தன்னுள் நுணுகி நின்றால் இம் என்ற மெய்ப்பொருளை தெய்வத்தை அறியலாம் என்பதே ராம் என்ற மந்திர சொல் சுட்டிக்காட்டும் தத்துவம். ராம் என்ற இறை தத்துவத்தை அறிய நமது மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியை எழுப்பி புருவ மையத்திற்கும் உச்சிக்கும் கொண்டு வர வேண்டும். அதற்கான பயிற்சி முறையை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இதன் மூலம் பெறுகின்ற ஞானம் அறிவது என்ன என்றால், ராம் அயனம் ராமாயணம், அதேபோல் நார அயனம் நாராயணம். இதன் விளக்கம் என்ன என்றால், அயனாம்சம் பிரம்மம் என்பது வேத வாக்கியம். ரச அயனம் ரசாயனம் என்று சொல்லப்படும். அதாவது பனைமரத்தில் கிடைக்கின்ற பதநீரை அப்படியே வைத்தால் அது புளித்து கல்லாக மாறுகிறது அல்லவா? இப்படி திரவப் பொருட்களில் அதுவாகவே அடைகின்ற மாற்றம் ரச அயனம் ரசாயனம். இதே போல ராம் என்ற மெய்ப்பொருள் அடைந்த மாற்றமே இராமாயணம். அதாவது இந்த உலகமும் உயிர்களும் தோன்றிய வரலாறு சரித்திரமே இராமாயணம். பரமாத்மாவிலே தொடங்கி ஜீவாத்மாக வந்த மாற்றங்கள் அது நாராயணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சொல்லிலே நார, நாரி, நாரியல் என்ற 3 சொற்கள் அடங்கியிருக்கின்றன. இதன் உட்பொருள் என்ன என்றால், நார என்பது அறிவு, ஆண்மை, சிவம், சுத்தவெளி. நாரி என்பது இயக்கம், அடக்கம் பெற்றிருப்பது, பெட்டு, பெண்மை, பெண். நாரியல் என்பது இந்த உலகம், பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை போலவே தோற்றமுடைய ஒரு பொருள் தேங்காய். தேங்காய்க்கு இந்தியிலே நாரியல் என்று பெயர். இந்த கருத்தை கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்கிறார். தென்னை இளைஞருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அதாவது நார என்ற சுத்துவெளியிலிருந்து நாரி என்ற சக்தி தோன்றி இரண்டும் இணைந்த அர்த்தநாரியாகி இந்த உலகமாகி பல்வேறு தோற்றங்களாக, ஜீவன்களாக, மனிதர்களாக நிறைவு பெற்ற சரித்திரமே நாராயணம். சரி, ராம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரிந்து கொண்டோம். இப்போ ராமன் எத்தனை ராமனடி.
இதன் கருத்துக்களை சிந்திப்போம். ராமனுக்கு 10 சிறப்பு பெயர்கள் உண்டு. அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சிறப்பான உட்கருத்துக்களும் உண்டு. ஒவ்வொன்றாக சிந்திப்போம். முதலில் சிவராமன். சிவம் என்பது இருப்பு, அனைத்துக்கும் மூலமாகிய ஆதிசிவா. அதுவே அனைத்துமாக மாற்றம் பெற்றது ராம் அயனம் ராமாயணம் என்பதை பார்த்தோம். சிவம் என்ற மூலமே அனைத்துமாக தன்மாற்றம் அடைந்ததால், அனைத்துமாக தன்னைத்தானே பிறப்பித்துக் கொண்டதால், சிவமே ராமன் ஆனதால் இவன் சிவராமன். இரண்டாவது பெயர் தசரத ராமன். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அதிகார போதை என்ற 10 தீய குணங்கள் உடையவன் 10 தலை ராவணன். இந்த 10 தீய குணங்களை தரமாற்றம் செய்து நற்குணங்களாக மாற்றி நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்புநெறி, சமநோக்கு, மன்னிப்பு, பிற நலம் நாடுதல், அன்பு, அடக்கம், பணிவு என்ற நற்குணங்களாக மனம் திருந்தி தூய அறிவாகிய பக்குவம் தசரதன். ரதன் என்றால் மனம் என்று பொருள். அப்ப மனதின் 10 நற்குணங்களை பெற்றவன் தசரதன். அப்படிப்பட்ட தந்தையின் பக்குவத்தில் உதித்த தெய்வீக குழந்தை என்பதே தசரத ராமன். மூன்றாவது பெயர் கோசலராமன். கோசல என்பது அரசி, ஆட்சி, அறிவு. பிரபஞ்சத்தை இயற்கை விதியோடு தேவ நீதியோடு ஆண்டு கொண்டு மனிதர்களில் ஆத்மாவாகவும் அமைந்த நிலை, அதாவது விஸ்வரூப நிலை, மனம் விரிந்து அனைத்தையும் நேசிக்கும் தெய்வீகம் கோசலை. அந்த கோசலைக்கு மகனாக பிறந்ததனால் கோசலராமன். நான்காவது பெயர் சீதாராமன். ராமன் வாழும் இடமே சீதைக்கு அயோத்தி என்று அணுகணமும் பரமாத்மாவை விட்டு விலக விரும்பாத சீதா என்ற ஜீவாத்மாவுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்த பரம்பொருள் ராமன். அதனால் அவன் சீதாராமன். ஐந்தாவது பெயர் கோதண்டராமன். மிக முக்கியமான பெயர். ராமனுடைய வில்லின் பெயர் கோதண்டம் என்பது. இதில் 3 வார்த்தைகள் அடங்கியுள்ளன. கோ, தண்டு, அம், 3ம் இணைந்ததே கோதண்டம். இவற்றிலே கோ என்றால் ஆட்சி, ஆளுமை, அறிவு என்று பொருள். தண்டு என்பது ஒரு நுனிக்கும் அடுத்த நுனிக்கும் இடைப்பட்ட பகுதி. அம் என்பது பிரணவ பொருள், காந்தத்தின் தூய்மை. பொதுவாக வீரர்கள் வில்லிலே நாணை ஏற்றுகின்ற போது வில்லின் கீழ் பகுதியில் தான் முதலில் நாணை பொருத்துவார்கள். பிறகு ஒரு கையால் வில்லை பற்றி வளைத்து கொண்டு இன்னொரு கையால் மேல் நுனியில் நாணை பொருத்துவார்கள். பிறகு வில்லில் அம்பை போட்டி இலக்கை நோக்கி அடிப்பார்கள். இதன் தத்துவார்த்தம் என்ன என்றால், நமக்குள்ளும் ஒரு தண்டு உண்டு. அதற்கு முதுகு தண்டு என்று பெயர். இதன் கீழ் முனை மூலாதாரம், மேல்முனை சகசிராதாரம். மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி துரியத்தில் இணைத்துவிட்டால் இறைவனை அறியக்கூடிய பயணம் தொடங்கிவிடும். இப்போ படுக்கை நிலையில் உள்ள வில், அது போலவே அமைந்த மூலாதாரம். இங்கே இருந்து புறப்படுகின்ற மனம் என்ற அம்பு பேரறிவு என்ற சுத்தவெளிக்கு போய் நிறைவு பெறும் என்பதை காட்டுவதே கோதண்டம், கோதண்ட பானம், கோதண்ட பாணி. எனவே கோதண்டம் என்பது ஜீவாத்மா என்ற நிலையிலிருந்து
மூலமாகிய முடிவாகிய பரமாத்மாவை அடையக்கூடிய வழிவகை. அதற்குரிய தவமுறை பயிற்சி என்று பொருள். அதனால்தான் கோதண்டம் உயிர்களை அழிக்கவில்லை, குணங்களை அழித்தது. முதலில் பரசுராமனின் தான் என்ற ஆணவத்தை அழித்தது. அடுத்து வாலியின் சுக்ரீவன் தன்னை ஏமாற்றினான் என்ற மயக்கத்தை அழித்தது. தீராத காமத்தால் ராமன் செய்த பெண் பாவத்தை அழித்தது. இப்படி ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களையும் 3 வகை பாவங்களையும் அழிக்க வல்லது கோதண்டம். 6வது பெயர் ரகுராமன். ரகு என்றால் சந்ததி. ஒரு சந்ததியை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை ராமன் வாழ்ந்து காட்டியதனால் அவன் ரகுராமன். எப்படி? 16 வயதிலே ராமனுக்கு திருமணம் நிகழ்ந்தது. 12 ஆண்டுகள் அரண்மனையிலே இல்லறத்தில் வாழ்ந்தான். பிறகு கைகையின் சூழ்ச்சியினால் வனவாசத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது. 14 ஆண்டுகள் வனத்திலே வாழ்ந்தார்கள். திரும்பி வந்து பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு 43வது வயதில்தான் ராமன் குழந்தையை பெற்றுக்கொண்டான். லவா குசன் என்று இரட்டை குழந்தைகளாக அமைந்தது. இதன் உட்பொருள் என்ன என்றால், ராவணன் என்ற ஆணவத்தை கொன்று ஆணவத்திடம் சிறைப்பட்டிருந்த சீதை என்ற ஜீவாத்மாவை விடுதலை செய்த பிறகே அந்த ஜீவாத்மாவோடு இணைந்து சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை உலகுக்கு அறிவித்த நிலை ரகுராமன் தத்துவம். 7வது பெயர் அயோத்தி ராமன். அனைத்திற்கும் மூலமான சிவம் மட்டுமல்ல, சிவத்திலிருந்து பின்னப்பட்ட ஜீவாத்மாவும் அவனேதான். சுத்த வெளியே ஜீவன்களில் உடலளவில் எல்லை கட்டிய ஆத்மா என இயங்குவதால் அதை யாராலும் எதனாலும் வெல்லப்பட முடியாத திறம் வாய்ந்தவன். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன். அனைத்தையும் வெல்லக்கூடியவன் ஜெயராமன். எதனாலும் வெல்லப்பட முடியாதவன் அயோத்தி ராமன். 8வது பெயர் சேதுராமன். ஒன்றை இன்னொன்றோடு இணைக்கின்ற நட்பு, இணக்கம், இணைப்பு, அது சேது. சுத்த வெளியே பின்னப்பட்டு விண்களாகி அவை இணைந்து 5 பூதங்களாயிற்று. 5 பூதங்கள் இணைந்து நுண் உயிராயிற்று. நுண் உயிர்கள் இணைந்து கோடிக்கணக்கான ஜீவன்களாகி மனித இனமாக நிறைவு பெற்றது. இப்படி ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டே வருகின்ற தெய்வ நீதி சேதுராமன். குகனோடு 5 சுக்ரீவனோடு 60 விபீஷணனோடு 70. இப்படி அனைவரையும் அனைத்தையும் அரவணைப்பவன், ஒன்றிணைப்பவன் சேதுராமன். 9வது பெயர் ராஜாராமன். சிவமே அனைத்துமாக மாற்றம் பெற்றாலும் அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பதும் அதுவே தானே. அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது அல்லவா? என்றைக்கும் உலகில் நிகழ்வது அந்த ராமராஜ்யம்தான், தெய்வத்தின் ஆட்சிதான். எனவே ஆள்பவன் சிவராமன், ராஜாராமன். மகர்ஷி அவர்கள் இந்த கருத்தை ஒரு கவிதை சொல்வார்கள். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி இப்பேரண்டத்தை. பிரபஞ்சம் என்ற மாபெரும் அண்டத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அறிவே சுத்தவெளி எனப்படுகிறது. தெய்வமே அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பதால் அவன் ராஜாதிராஜன், ராஜாராமன். கடைசியாக 10வது பெயர் அனந்தராமன். இத்தனை இயக்கங்கள், இத்தனை அண்டங்கள், இத்தனை சூரியன்கள், இத்தனை நட்சத்திரங்கள், இத்தனை கோள்கள், இத்தனை ஜீவன்கள், இத்தனை மனிதர்கள் என்று எண்ணி குறிப்பிட்டு துல்லியமாக சொல்ல முடியாத இறைநிலையின் பரிணாமம்.
அதை அனந்தம் என்று சொல்வார்கள். எண்ணிக்கைக்குள் அடங்காத பிரபஞ்ச தன்மாற்றங்களே தோற்றங்களே அனந்தம். உலகளாவியன் அழகியில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் என்று சொல்கிறார்களே, அவன் அனந்தராமன். இப்படி விஷ்ணுவின் அவதாரமாகிய ராமனுக்கும் 10 பெயர்கள் உண்டு. விஷ்ணுவின் மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனன், ராமன், பரசுராமன், பலராமன், கிருஷ்ணன், கல்கி என்ற தசாவதாரத்திற்கும் 10 பரிணாமங்கள் உண்டு. இந்த இரண்டின் தொடர்பு என்ன என்றால், உயிர் இன தன்மாற்றத்தின் சிறப்பை விளக்கியது தசாவதாரம். தெய்வத்தின் அனைத்து தன்மாற்றங்களையும் விளக்கியது தசராமன். இந்த 2 வரலாற்று நிகழ்ச்சிகளையும் நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இதிகாசங்களின் உட்பொருளை உணர்ந்து வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.